அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிரேட்டிவினர்களே, நமது வாராந்த மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வின் கிருபையால் 250வது வாரத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக மக்கா முக்கர்ரமா அல் மஸ்ஜித் ஹராமுடைய ஹுத்பா. இந்த ஹுத்பா ஷேக் உசாமா ஹையாத் ஹஃபிதுல்லாஹ் உலப்பரிசுத்தம், உள்ளங்களுடைய பரிசுத்தம் வெற்றிக்கான விமோசனத்துக்கான வழி என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் எப்பொழுதும் அல்லாஹ் உண்மையான முறையில் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் வழிபட்டுங்கள், திருப்தி அடைய பிரயத்தனம் காட்டுங்கள், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுங்கள். எப்பொழுதுமே வணக்கத்துக்கென்றே உங்களை அல்லாஹ் படைத்து கண்ட உணர்வோடு ஞாபகத்தோடு வாழுங்கள். தீனை மார்க்க விடயங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் தூய்மையாக நிறைவேற்றுங்கள், நல்ல முறையில் அமல் செய்யுங்கள். பாக்கியசாலி என்பவர் எப்பொழுதுமே தீனுடைய விடயங்களை இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி செயல்படக்கூடியவர், நிறைவேற்றக்கூடியவர். அதேபோல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை மௌத்து வரைக்கும் பின்பற்றக்கூடியவர். முஸ்லிம்களே, உலப்பரிசுத்தம், அதை நெறிப்படுத்துவது, உள்ளத்தை சீர்திருத்துவது என்பது உண்மையிலே புத்திசாலிகள் எல்லா துறைகளிலும் எல்லா கலாச்சார நாகரிகங்களிலும் மிகவும் பிரயத்தனப்பட்டு ஆதரவோடு செயல்பட்ட ஒரு விடயம். காலாகாலம் தொட்டு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதிலே மிக முக்கிய கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். அதை அடைவதிலே பல வழிகளை அவர்கள் தியாகங்களை செய்திருக்கிறார்கள், பல சிரமங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். தனக்கென்று சில வழிமுறைகளை கூட தொடராக உலப்பரிசுத்தத்துக்காக வேண்டி ஏற்படுத்தி கொண்டார்கள். எனவே அப்படி அவர்கள் உள்ளத்தை கட்டுப்படுத்தி பரிசுத்தப்படுத்தும் பொழுதுதான் நோக்கங்களை, இலக்குகளை, குறிக்கோள்களை, ஆசைகளை, எதிர்கால மேலனங்களை அடையலாம். மிக பெரும் வெற்றிகரமான வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை வாழலாம். அதேபோன்று சந்தோஷமான அமைதியான வாழ்க்கை வாழலாம் என்ற ஒரு எண்ணத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். உள்ள பரிசுத்தத்தின் மூலம்தான் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையும். உண்மையிலே துனியா மனமாக சீராக அமைவதற்கான உண்மையான நட்பாக்கியம், அதேபோல் உள்ளங்களுக்கெல்லாம் நிம்மதி கிடைக்கக்கூடிய, மனசெல்லாம் பரிசுத்தமடையக்கூடிய, தூய்மை அடையக்கூடிய உன்னதமான பாக்கியம் என்ன தெரியுமா? பொதுவாக அதை பற்றி கண்ணியமான ஞானம் நிறைந்த வேதம் குர்ஆனும், அதேபோல் கண்ணியமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளும் தெளிவான வசன நடைகளிலே, வார்த்தைகளிலே நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றன. அந்த நோக்கத்தை நமக்கு தெளிவாக முன்வைத்திருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு ரசூல்மார்களை அனுப்பினான், வேதங்களை இறக்கினான். அது என்னதுக்காக? அது மக்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுவதற்காக. உள்ளங்களை எப்படி பரிசுத்தப்படுத்திக் கொள்வது, உள்ளங்களை சீர்திருத்திக் கொள்வது, அதே நேரம் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய மக்கள் மீதுள்ள அல்லாஹ்வுடைய தூய்மையான வணக்க வழிபாடு என்ற கடமையை நிறைவேற்றாத வரைக்கும் அவர்களுக்கு இப்படியான நிம்மதி, சந்தோஷம், உலப்பரிசுத்தம் கிடைக்காது என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் குர்ஆன் ஹதீஸ்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை குர்ஆன் மூலம் அல்லாஹ் நமக்கு பற்றி சொல்கிறான். மனிதனத்தை என்னை வணங்குவதற்கென்று, என்னை அறிந்து புரிந்து எனக்காக அடிபணிந்து வாழ்வதற்கென்று நான் படைக்கவில்லை, வேறு நோக்கத்துக்கு படைக்கவில்லை. அவர்களிருந்து நான் இந்த ரிஸ்கை வாழ்வாதாரத்தை கேட்கவில்லை, நாடவில்லை. அவர்கள் எனக்கு உணவளிக்க வேண்டும் என்று நான் விரும்பவும் இல்லை, அவர்களிடத்தில் வேண்டவும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் அவன்தான் ஆகாரம் அளிக்கக்கூடியவன், சக்தி வாய்ந்தவன் என்ற அந்த தாரியா 56 முதல் 58 ஓதினார்கள். அதே போன்று அல் குர்ஆன் ஹதீஸிலே இந்த உள்ளத்தை ஆத்ம பரிசுத்தத்தை, ஆத்ம சுத்தியை தெளிவுபடுத்தக்கூடிய பல வழிமுறைகளை எல்லாம் காட்டியிருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருக்கிறார்கள். எப்பொழுது ஒரு மனிதனுடைய உண்மையான வெற்றிக்கு காரணமாக அமையக்கூடிய நஷ்டமும் கைசேதமும் அதுக்கு மாற்றமாக உள்ளத்தை அசுத்தப்படுத்துவது, கலங்கப்படுத்துவதில் இருக்கிறது. அதை அசிங்கப்படுத்தி கலங்கப்படுத்தி எப்பொழுதுமே பாவங்கள் மூலம் மனதை அவர் கலங்கப்படுத்துகின்ற பொழுது அதுக்கு நேர் மாற்றமான ஒரு வாழ்க்கை தான் அவருக்கு கிடைக்கும், முடிவு தான் கிடைக்கும். எனவே ஆத்மாவின் சத்தியமாக, அந்த ஆத்மாவை சீராக செவ்வனை படைத்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வுடைய அதற்காக பாவங்கள் எது, தக்வாவுடைய வழி, இறையச்சமுள்ள வழி, நல்வழி எது என்று அல்லாஹ் உள்ளத்தில் அதுக்கு எண்ணத்தை ஒதுப்பி போட்டிருக்கிறான். எனவே உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவர் எப்பொழுதும் ஜெயம் பெற்று விட்டார். அதை யார் கலங்கப்படுத்துவாரோ, அசிங்கப்படுத்துவாரோ, அசுத்தப்படுத்துவாரோ அவர் நிச்சயம் நஷ்டமடைந்து விட்டார். சூரா ஷம்ஸ் 7 முதல் 10 வசனங்கள். அதேபோல் ஆலா 14, 15 வசனங்கள். யார் பரிசுத்தத்தை மேற்கொள்கிறாரோ, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வார், அவர் ஜெயம் பெற்றவர், அவர் வெற்றியாளர். அதே நேரம் தன்னுடைய இறைவனுடைய பெயரை ஞாபகம் செய்து தொழுகையில் ஈடுபடக்கூடியவர், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு திக்கரோடு தொழக்கூடியவரும் வெற்றி பெற்றவர். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு, இறைவனுடைய ஞாபகத்தோடு தொழக்கூடியவரும் வெற்றி பெற்றவர். அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி ஃபிரௌனிடம் கேட்க சொன்ன விடயம்தான். ஃபிரௌனிடம் நீங்கள் சொல்லுங்கள், அவன் அத்துமீறி நடக்கிறான், அவனுடைய கேளுங்கள், பரிசுத்தம் அடைவதற்கு ஐடியா இருக்கிறதா, உனக்கு பரிசுத்தம் அடைகின்ற ஐடியா இருக்கிறதா? அப்படி என்றால் நான் உனக்கு உனது இறைவனின் பக்கம் நேரான வழியை நான் உனக்கு காட்டித் தருவேன். எனவே நீ அஞ்சு நடப்பாய், அத்துமீறி நடக்காமல் அஞ்சு நடப்பாய். நாசியாத் 17, 18, 19 வசனங்கள். அதே நேரம் இந்த கண்ணியமான முபாரக்கான வேதம் இருக்கிறது. அல்லாஹ்
உள்ளங்கள் உயிர் பெறக்கூடிய ஒரு உயிரோட்டமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், ஒரு உயிராக. அதே நேரம் இருள்கள் எல்லாம் அழிந்து மங்கி போகக்கூடிய ஒரு ஒளியாக ஆக்கியிருக்கிறான். இவ்வாறு நாங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு வேதத்தை எங்களுடைய கட்டளையிலிருந்து இறக்கியிருக்கிறோம். அது அந்த வேதம் என்றால் என்னவென்று உங்களுக்கு ஏற்கனவே தெரியாது, ஈமான் என்றால் என்னவென்று உங்களுக்கு ஏற்கனவே தெரியாமல் இருந்தது. எனவே அந்த ஈமானை ஒரு ஒளியாக, அதன் மூலம் நாம் நாடியோடு வழிகாட்ட, நம்முடைய அடியார்களில் நாடியோடு வழிகாட்டக்கூடிய ஒரு ஒளியாக ஆக்கியிருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் நேரான வழி பக்க மக்களை வழிநடத்துகிறீர்கள். ஷூரா 52 வசனம். அதே போன்று உண்மையில் இஸ்லாத்திலே பரிசுத்தம், உளப்பரிசுத்தம் அவருடைய அடிப்படை, அவருடைய உயிரோடு, அதனுடைய பிரதானமானது அல்லாஹ்வுடைய ஏகத்துவம் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான விடயங்களை முன்வைக்கிறான். அதேபடி இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு அடியான் எப்பொழுதுமே இறைவன் ஏகன், தனிமையிலே தனித்துவமாக, அவன் படைப்பிலும் தனியானவன், அவனுக்கு துணை யாரும் கிடையாது, தனிமையிலே படைப்பினங்களை படைத்தான், ஆட்சி செய்வதும் தனிமையிலே ஆட்சி செய்கிறான். அவன் நாடிய நடக்கும், நாடாது நடக்காது. எனவே ஒரு அணு அசைவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தானே செய்யும். அதே போன்று படைப்பினங்கள் அனைத்தும் அவனுடைய கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள். எனவே எப்படியான யாருடைய உள்ளமாக இருந்தாலும், எந்த உள்ளமாக இருந்தாலும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற 2 விரல்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நாடினால் அதை நேரான வழியில் செலுத்தினால நேரான வழியில் செலுத்துவான், அதை வழி தவற செய்ய நாடினால் எல்லாம் வழி தவற செய்து விடுவான். எனவே உள்ளங்களில் அவருடைய கட்டுப்பாட்டில் அதை நாடியபடி புரட்டுவான், திருப்புவான், நாடியபடி அதை நாடிய பிரகாரம் அதை செயல்படுத்துவான். அவன்தான் ஒவ்வொரு மூமின்களுடைய ஆத்மாவுடைய இறையச்சத்தை கொடுத்தவன். அவன்தான் அந்த உள்ளங்களுக்கு நேர்வழி காட்டி பரிசுத்தப்படுத்தக்கூடியவன். எனவே ஒவ்வொரு பாவிகளுடைய உள்ளங்களுக்கு பாவத்துடைய எண்ணங்களை உண்டாக்கக்கூடியவன், துப்பாக்கியசாலையில் ஆக்கக்கூடிய உள்ளங்களை துப்பாக்கியமாக்கக்கூடியவன். அதாவது யாருக்கெல்லாம் வழிகாட்டின அவர்கள் நிறைவேற்றப்பட்டவர், யாரெல்லாம் வழிகாட்டான் அவருக்கு வழிகாட்ட யாரும் கிடையாது. நாடியவர்களுக்கு தன்னுடைய அருள் கிருபையின் மூலம் நேர்வழி காட்டுவான், நாடியவர்களை தன்னுடைய நீதி நுணுக்கத்தின் மூலம் வழி தவற செய்வான். எனவே அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியம், அவருடைய நன்கொடை. எனவே அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் எப்பொழுதுமே துண்டித்து விடாது, முடிவடையாது. அப்படி செய்தாலும், எப்படித்தான் அவன் செய்தாலும் அது அவருடைய நீதியும் நேர்மையும் அவனுடைய நீதமான தீர்ப்பாக இருக்கும். எனவே அவன் செய்வதை பற்றி யார் மூலமும் அவன் விசாரிக்கப்பட மாட்டான். அவர்களுடைய செயல்களை பற்றி மக்கள் தான் அல்லாஹ்வினால் விசாரிக்கப்படுவார்கள். அம்பியா 23வது வசனத்தை இறுதியாக ஓதி அந்த கருத்தை உறுதிப்படுத்திவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களை பொதுவாக ஏகத்துவத்துடைய தாக்கம் இருக்கிறதே பரிசுத்தத்திலே. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே உண்மையிலே அது தெளிவாக அந்த இலக்குகளை ஓரிலக்கோடு செயல்படுவதிலே தெளிவாக தென்படுவது. இல்மும் அமலும், கற்ற கல்வியும் செயலும் ஒன்றுபடுவதிலே தென்படுகிறது. அது ஒரு உண்மையான முஸ்லிம், அவனுடைய விளக்கம், அவனுடைய கொள்கை, அவருடைய அறிவு ஞானங்களுடைய செயற்பாடுகளுடைய நோக்கம், குறிக்கோள் எல்லாமே அவருடைய நோக்குதல்கள், பார்வைகள், அவருடைய செயற்பாடுகள், நடவடிக்கைகள் எல்லாமே ஒரே அமைப்பிலே ஒன்றுக்கொண்டு பொருத்தமானதாக அமையும் பொழுது, எந்த முரண்பாடும் இல்லாமல், எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் நடைபெற்ற பொழுது இப்படியான விடயம் தெளிவாகவே அதிலே தென்படும். எனவே ஒரு மனிதனுடைய சுமை, அவனை சிரமத்தில் கஷ்டத்தில் ஆழ்த்தக்கூடிய சுமைகளை அவன் உணர்கின்ற இப்படியான அவன் நோக்கங்களை அடைகின்ற பொழுது அவனுக்கு ஏற்படுகின்ற முரண்பாடுகள், தடைகள், இப்படியான கட்டத்தில் ஏற்படுகின்ற அவனுடைய முதுகை முறிக்கக்கூடிய அளவு சுமைகள், அந்த நெருக்கடிகள் எப்பொழுதுமே மனிதனுடைய பிடரிலிருந்து, முதுகிலிருந்து அது அப்படியே நீங்கிவிடும். அந்த ஏகத்துவத்தின் மூலம் உள்ளம் பரிசுத்தமடையும் பொழுது. எனவே உள்ளங்களை ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தக்கூடிய விடயங்கள் உள்ளது. ஈமானை புதுப்பித்துக் கொள்வது. எப்பொழுதுமே ஈமான் துருப்பிடிக்கும். ஆடைகள் துருப்பிடிப்பது, ஆடைகள் மாசடைவது, ஃபேடாகுவது, ஈமான் அதாவது மாசடையும், அது பழசுபடும். சஹாபாக்கள் எப்பொழுதுமே இன்னுடைய கையை பிடித்து அழைத்து சொல்வார்கள், வாருங்கள் நாங்கள் 2 பேரும் ஈமானை பற்றி பேசுவோம், ஈமானை பற்றி நாங்கள் உரையாடுவோம். 2 பேரும் உட்கார்ந்து ஈமானை பற்றி, அல்லாஹ்வுடைய மறைவான விடயங்களை பற்றி பேசுவார்கள், ஈமானை கூட்டிக்கொள்ள. அதே போன்று அல்லாஹ்வை ஞாபகம் செய்வது, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவதாக கட்டுப்பட்டு நடப்பது, எப்பொழுதுமே அல்லாஹ் பக்கம் நெருக்கத்தை அடைவது உண்மையிலே ஈமானை ஒரு மூமினுடைய உள்ளத்திலே அது புதுப்பிப்பதற்கு உகந்த ஒரு உன்னதமான அமலாக இருக்கிறது. எப்பொழுதுமே ஈமான் அமல்கள் நல்லமல் செய்யும் பொழுது கூடும், பாவங்கள் செய்யும் பொழுது குறையும். எனவே ஈமான் கூடுகின்ற பொழுது உண்மையிலே அல்லாஹ் பக்கம் அவர் உண்மையாக ஒதுங்கும் பொழுது அது ஈமானை கூட்டிக் கொண்டு அதன் அமலில் செயல்படுவார். எனவே அப்படியான அந்த அல்லாஹ் பக்கம் நெருங்குவது, ஒதுங்குவது, அல்லாஹ் பக்கம் முழுமையாக கவனம் செலுத்துவது இருக்கிறது. அது உண்மையிலே அது பரக்கத்தான பிரயோசனங்களை உண்டு பண்ணும். எப்பொழுதுமே அது பரக்கத் பொருந்திய பிரயோசனமாக தஸ்கியத்து நஃப்ஸ், உள்ளம் பரிசுத்தமடையும். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமான துஆவில் வந்திருக்கிறது, யா அல்லாஹ் எங்களுடைய ஆத்மாக்களுக்கு தக்வாவை தருவாயாக, இறை அச்சத்தை தருவாயாக, அந்த ஆத்மாக்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. அல்லாஹ் மாத்தி நுஃபுஸனா தக்வாஹ வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, அந்த ஆத்மாக்களை பரிசுத்தப்படுத்துவர்கள் நீதான் சிறந்தவன், எனவே பரிசுத்தப்படுத்துவாய் என்று சொல்லி துஆ கேட்டிருக்கிறார்கள். பொதுவாக தஸ்கியத்து நஃப்ஸ் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது, உள்ளத்தை சீரமைப்பது, நெறிப்படுத்துவது, செப்பனக்கூடிய
விடயங்கள் தான் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை நினைத்து பார்ப்போம். எனக்கு அல்லாஹ் புரிந்திருக்கிற நியாமத்துகளை நினைத்து பார்ப்போம். எப்பொழுதும் மட்டிட முடியாது, நியாமத்தை மட்டிட முடியாது, நினைத்து பார்ப்போம். அடிக்கடி அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை ஞாபகம் செய்து கொண்டிருப்பேன். சூரா நஹல் 12 வசனம். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி முடிக்க ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் கிருபையாளர் என்ற அந்த ஆயத்தை ஓதினார்கள். எனவே இப்படியான ஞாபகம் ஊட்டல் நியாமத்துகளை அது எப்பொழுதுமே ஞாபகம் செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ்வுடைய பரிபூர்ண தொடர்பை கொண்டு வேண்டும். அல்லாஹ் நமக்கு முன்னோக்க வைக்கும். எப்பொழுது பணிவையும் இழிவையும் அல்லாஹ்வுக்கு முன்னால் தாழ்வையும் அவரிடத்தில் ஏற்படுத்தும். எனவே அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஆயுள், ஆரோக்கியம், பொருளாதார வளம், பிள்ளை குட்டிகள், அதே போன்று பதவி, பட்டம், அந்த சிவைகளிலும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள். எனவே அல்லாஹ்வுடைய கிருபைகள் அது அல்லாஹ் நாடியபடி நாடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான். நினைத்தால் அதை கழட்டி விடுவான். அவன் அனைத்துக்கும் உரிமையாளன். பறிக்கவும் முடியும், கழட்டி எடுக்கவும் முடியும். அனைத்து நிலவுகளுடைய கைவசம். எனவே நாடியவர்களுக்கு நாடியை கொடுப்பான், நாடியவர்களிட்டும் அப்படியான விடயங்களை கொடுக்காமல் தடுப்பான், திசை திருப்பி விடுவான். எனவே நாங்கள் புரிவதை நாங்கள் தொடர்ந்து ஞாபகம் செய்வதை எப்பொழுதும் ஒரு அடியான். அதோடு அடுத்ததாக பலகீனத்தை உணர வேண்டும். தான் எல்லாம் பக்கம் தேவை உள்ளவன், எல்லா கட்டங்களிலும் எல்லாம் பக்கம் தேவை உள்ளவன், எனக்கு எந்த திறமையும் தகுதியும் கிடையாது. எனவே இப்படியான ஞாபகத்துகளை நாங்கள் ஞாபகம் செய்வதை தவிர கட்டாயம் எப்பொழுதுமே அமலோடு இணைக்க வேண்டும். நல்லா பொருந்தின அமலோடு அந்த நியமத்தை இணைக்க வேண்டும். அமலுக்கு பொருத்தமான அமல்கள் செய்ய வேண்டும். எப்பொழுதுமே கியாமத் நாளில் கூலி அல்லாஹ் தரக்கூடிய அமல்கள் ஈடுபட வேண்டும். நலவுகளை செய்ய வேண்டும், தாவங்களை விட வேண்டும். அல்லாவின் புறமிருந்து காட்டப்பட்ட வழிகாட்டலின்படி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைப்படி. எனவே இப்படியான ஃபர்லான விடயங்களை கவனம் செலுத்துவது, அல்லாஹ் கடமையாக்கி அமல்களை கவனம் செலுத்துவது. எனவே ஃபர்லான விடயங்களை செய்கின்ற பொழுது பேணுதலாக அது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையும். நிச்சயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விடயம்தான், யாருடைய ஒரு இறை நேசரோடு பகை கொள்வாரோ, அவரை எதிர்ப்பாரோ, அவரை நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன். என்னுடைய இறை நேசரை எதிர்ப்பவரோடு யுத்த பிரகடனம் செய்கிறேன். என்னுடைய அடியாரின் பக்கம் அவனுக்கு நான் ஃபர்லாக்கிய விடயங்களை விட உவப்பான ஒன்றை கொண்டு நெருங்க முடியாது. அப்படின்னா நான் ஃபர்லாக்கிய விடயங்களை அவன் செய்கின்ற பொழுது அந்த ஃபர்துகள் எனக்கு உவப்பானது, அதன் மூலம் அவன் நெருக்கத்தை அடைகிறான். என்னுடைய அடியாரின் பக்கம் நெருங்கி கொண்டே இருப்பான். நஃபிலான வணக்கங்கள் செய்து, ஒவ்வொரு விதமான அமல்களை செய்து நான் அவனை நேசிக்கும் வரை, அவனை ஃபர்தை நஃபிலையும் செய்கின்ற பொழுது நான் நேசிப்பேன். நேசித்து விட்டால் அவன் கேட்கும் செவியாக, அவன் பார்க்கும் பார்வையாக, அவன் பிடிக்கும் கரமாக, அவன் நடக்கும் காலாக என்று அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு செயற்பாடுகள், அல்லாஹ்வுடைய உதவி, பார்வையில் அல்லாஹ்வுடைய உதவி, கேள்வி அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதை பார்ப்பார், அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதை கேட்பார், அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதுக்கு தான் நடப்பார், அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதை தான் கையால் கொடுக்கல் வாங்கல் செய்வார், எடுப்பார், பிடிப்பார். இப்படியானவர் என்னிடம் கேட்டால் நிச்சயம் கொடுப்பேன், என்னிடம் பாதுகாப்பு நிச்சயம் அவரை நான் பாதுகாப்பேன் என்று புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அபூ ஹுரைரா அந்த வாயிலாக பதிவு செய்த ஹதீஸை சொல்லிவிட்டு, ஹதீஸ் குதுஸை சொல்லிவிட்டு, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அடுத்த அமல் தான் பொதுவாக எப்பொழுதுமே உள்ளம் இருக்கிறதே, அது உள்ளங்கள் சார்ந்த மறைவான அமல்கள். அதாவது உள்ளம் உறுப்புகளுடைய அரசன், கட்டுப்படுத்தக்கூடியது. எனவே உள்ளம் சீரமைந்தால் உறுப்புகளும் சீராக இருக்கும். அறிந்து கொள்ளுங்கள், உடலில் ஒரு சதைப்பிடம் இருக்கிறது, அது சீராகினால் நம்ம உடம்பும் சீராகிவிடும். அது சீர்கட்டு விட்டால் நம்ம உடம்பும் சீர்கட்டுவிடும். அவன் உள்ளம், அதுதான் உள்ளம். அந்த உள்ளம் சீராகினால் செயல்கள் சீராகும், உள்ளம் சீர்கட்டால் செயல்கள் சீர்கட்டுவிடும். புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். நுஅமான் பின் பஷீர் அறிவிக்கிறார்கள். எனவே உள்ளங்கள் சார்ந்த அமல்களிலே மிக உன்னதமான அமல் தான் ஒரு மனிதன் எப்பொழுதுமே நல்ல நியத்துகள், ஒவ்வொரு அமலில் அல்லாஹ் பொருந்துகின்ற நியத், எண்ணம், நல்ல எண்ணத்தோடு அமல் செய்து, சீரான எண்ணம், தூய்மையான எண்ணம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்கள் எல்லாம் நியத்தை பொறுத்தாமை, எண்ணங்களை பொறுத்தாமை. ஒவ்வொரு மனிதருக்கும் தான் நினைத்தது கிடைக்கும், நியத்து வைத்தது தான் கிடைக்கும். யாருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்கா ரசூலுக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்குமோ அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்குமான உரிய ஹிஜ்ரத் அமையும். யாருடைய ஹிஜ்ரத் ஒரு துனியாவை அடைவதற்காக அல்லது ஒரு பெண்ணை நிக்கா செய்வது, திருமணம் எடுப்பதற்காக ஹிஜ்ரத் செய்வாரோ, அவருடைய ஹிஜ்ரத் எந்த நோக்கத்துக்காக செய்தாரோ அந்த நோக்கத்துக்கு தான் அவருடைய ஹிஜ்ரத் கிடைக்கும், அந்த கூலி தான் கிடைக்கும், அவ்வளவுதான், அந்த லாபம் தான் கிடைக்கும். புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, இறுதியாக முதலாவது குத்பாவில் இறுதி கடத்திலே அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே உடைய ரப்புடைய வேதம், நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகளை முன்மாதிரி எடுத்துக் கொள்ளுங்கள். அழகான சிறந்த வழிமுறை உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிற வழிமுறைகளை எடுத்துக் கொள்ளுங்கள், சீர்திருத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ரிலாவை, திருப்தியை நாடி அல்லாஹ்வுடைய தூய்மையான அடியாருடைய அடையாளத்தை, பிரதிபலிப்பை, நீங்களும் தாக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டிய அதை தேடி உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியிலே செயல்படுங்கள். அவர்கள் தான் அந்த நல்லடியார்கள், தூய்மையார்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், அல்லாஹ் நேர்வழி காட்டிய மக்கள், அவர்கள் தான் புத்திசாலிகள். சூரா ஜுமர் 18 ஓதி இஸ்திக்பார் செய்து தூண்டுகின்ற விடயங்களை கூறி துஆவோடு முதலாக குத்பா எடுத்துவிட்டு ஹம்து ஸலவாத் கூடிய வசதிப்பின் இரண்டாம் குத்பாவிலே தௌபா மிக உன்னதமான உள்ள பரிசுத்தத்துக்கான ஒரு சீரான ஒரு காரணி, ஒரு அமல். உள்ளம் பரிசுத்தமானது தௌபா கட்டாயம். என் அடியான் எப்பொழுதுமே தௌபா என்ற வணக்கத்தை புரிகின்ற பொழுதோ இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்வது போன்று பொதுவாக அல்லாஹ்வுக்கு மிக உவப்பான, கண்ணியமான, அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்தை பெற்று தரக்கூடிய சங்கையான ஒரு அமல் தான் எப்பொழுதுமே தௌபா. அந்த தௌபா செய்யக்கூடிய அல்லாஹ் நேசிக்கிறான். தௌபா அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருக்க போய்த்தான் தௌபா செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான்.
எனவே அது உண்மையிலே தௌபாவின் மூலம் அடியான் பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்ளும். பாவத்தை பாவத்தால் ஒரு அடியானை அல்லாஹ் சோதிக்கிறான். அந்த பாவம் தவறாக நடந்து விட்டால் உடனே தௌபா செய்கின்ற பண்பும் அந்த அடியானிடம் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு தான் அல்லாஹ் சோதிக்கிறான். எனவே அப்படியான தௌபாவை கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு அல்லாஹ்வுக்கு விருப்பமான அந்த அமல் தௌபாவை கட்டாயப்படுத்தக்கூடிய அந்த செயற்பாடிலே அடியான் ஈடுபடுகின்ற பொழுது இன்னும் அல்லாஹ்வுடைய அன்பை பெருக்குகின்ற ஒரு அமலிலே ஈடுபடுவதற்கின்ற ஒரு நுட்பத்துக்காகத்தான் பாவத்தை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான். பாவம் செய்யாமல் தவிர்த்து கொள்வது ஈமானுடைய உச்சகட்டம். பாவம் செய்தால் உடனே அதுக்குரிய தௌபாவை செய்வது அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற இவனை தௌபாவுக்கு ரப்பிடத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது. வேறு அமல்களுக்கு இல்லாத அளவு அந்தஸ்து இருக்கிறது. சந்தோஷப்பட அல்லாஹ் மகிழ்கிறான் அடியான் தௌபா செய்யும் பொழுது. எப்படி உதாரணம் சொன்னார்கள், ஒரு பிரயாணி தன்னுடைய உணவுப் பொருட்கள் சாதனங்களோடு அவருடைய வாகனம் காணமாகிறது, தொலைகிறது. அவர் ஒரு மரத்துக்கு இளைப்பாருகிறார், தூங்கி எழும்புகிறார். உறங்கி எழும்புகின்ற பொழுது அந்த வாகனம் அப்படி வந்து நிற்கிறது. கண்டவுடன் எப்படி மகிழ்ச்சி இருக்கும், எப்படி ஆனந்தம் இருக்கும். அது போன்ற அடியான் தௌபா செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உண்மை தௌபாவுடைய யதார்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் பக்கம் நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடத்த அல்லாஹ் விருப்பமான விடயங்களை செய்து மீள்வது, பாவங்களை விட்டு ஒதுங்குவது. அல்லாஹ்வுக்கு விருப்பமான கட்டாயம் செய்வது, பாவங்களை முழுமையாக விடுவது. வெறுப்பான விடயங்களை விட்டும் விருப்பமான விடயங்களை பக்கம் எனவே எப்பொழுதும் நாங்கள் மீண்டு கொண்டே இருப்பது. எனவே நாங்கள் விருப்பமான அல்லாஹ் விருப்பத்துக்குரிய ஒன்று நாங்கள் மீளும் பொழுது அது அல்லாஹ் வெறுப்பான ஒன்றை விட்டும் திசை திரும்புவது. அல்லாஹ் விருப்பமான பக்கம் மேலும் பொழுது விருப்பம் இல்லாதவற்றை விட்டும் வெளியாகுவதிலே உள்ளடங்கியிருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் நூறில் 31 நீங்கள் எல்லோருமே அல்லாஹ் பக்கம் தௌபா செய்யுங்கள் மூமின்களே, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எனவே ஒரு தௌபா செய்யக்கூடிய வெற்றியாளர். எனவே ஒரு வெற்றியாளர் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றி தடைகளை தவிர்த்து கொள்ளாமல் வெற்றி அடைய முடியாது. எனவே அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். இறுதியாக குத்பா முடிக்கும் பொழுது தௌபாவை உண்மையான அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி செய்யுங்கள். என் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லியிருக்கார்கள், மக்களே நீங்கள் தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் பாவமீட்சி பெறுங்கள். நானே ஒவ்வொரு நாளும் பாவமே செய்யாத நபியவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உற்சாகமூட்டுவதற்காக வேண்டி, வழிகாட்டுவதற்காக வேண்டி நானே நாளாந்தம் 100 தடவை தௌபா செய்கிறேன். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய சஹீஹான கிரந்தத்தில் இப்படியான விடயங்களை குறிப்பிட்டு ஸலவாத்தை தூண்டுகின்ற ஆயத்தோதி ஸலவாத் ஓதி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் உஸாமா ஹையத் ஹஃபிதுல்லாஹ் அவர்களுடைய குத்பாவை முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள்.